Hi dudes, I'm Ajay. Welcome back to ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம வந்து இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா ஒர்க் ஸ்பேஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பிளெண்டரில் ஒர்க் ஸ்பேஸ்னா என்ன, ஒரு வேலை செய்யறதுக்கான இடத்த தான் வந்து ஒர்க் ஸ்பேஸை நம்ம மென்ஷன் பண்ணுவோம். நம்ம வந்து இப்போ ஒரு வேலை எங்கே வேலை பார்க்குறோமோ அந்த பிளேஸை தான் வந்து ஒர்க் ஸ்பேஸ்னு சொல்லுவோம். ஸோ பிளெண்டரில் என்னென்ன ஒர்க் ஸ்பேஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓப்பன் ஆனோன்னு உங்களுக்கு வந்து என்ன வெர்ஷன் இருக்கோ அதுக்கு காட்டும். 3.6.1 வெர்ஷன். ஓகே, லேட்டஸ்ட் வெர்ஷன் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ நியூ ஃபைல்ஸ், ஜென்ரல் 2D அனிமேஷன், ஸ்கல்ப்டிங், விஎஃப்எக்ஸ், வீடியோ எடிட்டிங், இந்த டாபிக்ஸ் எல்லாம் வந்து ஒர்க் ஸ்பேஸ் வந்து இந்த ஜென்ரல்ன்ற ஒர்க் ஸ்பேஸில் வந்து நீங்கள் எந்த ஒர்க்குனாலும் பண்ணலாம். இந்த 2D அனிமேஷன்ற ஒர்க் ஸ்பேஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி இங்கே ஆல்டர் ஆகிக்கும். பேக்ரவுண்டில் வந்து அந்த தேவையான லேஅவுட்ஸ் மட்டும் வரும். அது கொஞ்சம் நமக்கு தேவையான மாதிரி ஆல்டர் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸ்கல்ப்டிங்க்கு, விஎஃப்எக்ஸுக்கு, வீடியோ எடிட்டிங்க்கு. ஸோ இப்போ நம்ம பேசிக்காக வந்து ஜென்ரல் ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு நார்மலான ஃபைல் ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து இது வந்து நான் ஆல்ரெடி வச்சிருக்கிறது. ஸோ புதுசாக நீங்கள் ஒன்று ஓப்பன் பண்ணுறதுன்னா நியூ கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணால் இப்படி தான் இருக்கும். உள்ள வந்து லைட் சோர்ஸ் இருக்கும், ஒரு கியூப் கேமரா இருக்கும். இதுக்குள்ள என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்க போல நம்ம வந்து ஒர்க் ஸ்பேஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் இருக்கிறது வந்து லே அவுட். இதில் வந்து நீங்கள் வந்து அனிமேஷன்ஸ் பண்ணிக்கலாம். அனிமேஷன் அதாவது ஒரு ஸ்ட்ரீட்ல ஒரு பையன் நடந்து போற மாதிரி ஒரு மாடல் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா, ஸோ அந்த மாடலை வந்து தனித்தனியா கிரியேட் பண்ணுவீங்க. ஸ்ட்ரீட்டை தனியா கிரியேட் பண்ணுவீங்க, கேரக்டரை தனியா கிரியேட் பண்ணுவீங்க, அந்த கேரக்டருக்கு தனியா அனிமேஷன் கொடுத்துருப்பீங்க. ஸோ அது எல்லாத்தையுமே இங்கே தான் அரேஞ்ச் பண்ணுவோம். இப்போ இந்த மாடலிங்னு இருக்குல்ல, ஸோ இந்த பிளேஸ்ல தான் நீங்க ஒரு ஒரு ஆப்ஜெக்டையுமே மாடல் பண்ணுவீங்க. ஓகே, இப்போ வந்து பாருங்க, இந்த இடத்துல சும்மா ஒன்று கிரியேட் பண்ணி காட்டுறேன். சும்மா ஏதாச்சும் கிரியேட் பண்ணுவோம். ஸோ இப்போ ஒரு சின்ன டோர் மாதிரி ஏதோ ஒன்று கிரியேட் பண்ணியிருக்குமா. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு ஆப்ஜெக்டிவ் மாடல் பண்றதுக்காக இந்த பிளேஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து சும்மா இதை ஒரு கேரக்டரா மாத்துமா. ஸோ இப்போ வந்து ஒரு கேரக்டர் மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோமா. இந்த மாதிரி நீங்க வந்து எந்த ஆப்ஜெக்ட் வேணாலும் கிரியேட் பண்றதுக்காக தான் இந்த மாடலிங்ன்ற டேப் யூஸ் பண்ணுவோம். இந்த மாடலிங்ன்ற டேப்ல 2 மோடு இருக்கு, ஆப்ஜெக்ட் மோட் அண்ட் எடிட் மோட். ஸோ இந்த மோடெல்லாம் பத்தி நம்ம லேட்டரா பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஸ்கல்ப்டிங் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இருங்க, இந்த ஆப்ஜெக்ட்ல ஒன்று பண்ணிடுறேன். சப்டிவைட். ஓகே, இப்ப ஸ்கல்ப்டிங்னா என்னன்னு பார்க்க போறோம். ஸோ அதுக்காக இந்த கேரக்டர் வந்து ஸ்கல்ப் பண்ணி காட்டுறேன். கால் கொஞ்சம் வந்து வெளியே வரணும், கால் மாதிரி ரெடி பண்ணோம். வந்து நம்ம ரொம்ப டீட்டெயிலாலாம் பண்ணல, சும்மா ஜாலிக்கு தானே பண்றோம். ஸோ இப்போ எப்படி இருக்கு, இந்த ஆங்கிள் இருந்து இந்த ஆங்கிள் மாறிக்கலாம். ஸோ இப்போ இதை வந்து பாருங்க. ஸோ ஒரு கால் மாதிரி இருக்கா, ஒரு கால் மாதிரி ரெடி பண்ணிட்டோமா. இதே மாதிரி ஆப்போசிட்லயும் கால் மாதிரி இதையும் ரெடி பண்ணும். ஓகே, ஒரு கால் மாதிரி இருக்கா. இது கொஞ்சம் பெரிய கால் மாதிரி இருக்கு, இது கொஞ்சம் சின்ன கால் மாதிரி இருக்கு. பரவாயில்ல, நம்ம ஜாலி தான் பண்றோம், எடுத்துக்க வேணாம். ஓகே, இந்த காலை கொஞ்சம் குண்டாக்கி பார்ப்போம். ஆறாவது சரி விடுங்க. அதே மாதிரி இப்ப வந்து கையை வந்து கையில வந்து லைட்டா ஸ்கல்ப் பண்ணி காட்டுறேன். அப்படியே லைட்டா தலையில ஒரு ஸ்கல்ப். தலையில கொம்பு வைக்குமா. ஸோ இருங்க, தலையில கொம்பு வைப்பேன். ஓகே, இங்க இருந்து எடுத்தாதான் குடுமி நல்லா இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த கேரக்டர் தெரியுதா. ஸோ ஒவ்வொரு டூலா யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ட்ரா டூல் வந்து காட்டுற மாதிரி இது தெரியுதா. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கேரக்டரை டிசைன் பண்ணுவோம். ஸோ கண்ணுக்காக 2 புள்ளி போடும். ஓகே, ஒரு ஏதோ கேரக்டர் மாதிரி இருக்கா, லைட்டா ரஃப்னஸ் சேர்த்தோம்.
ஸோ வந்து இப்போ இந்த ப்ரெஷஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம இந்த கேரக்டர் வந்து ஃபுல்லாகவே கேரக்டராகவே மாற்றலாம். நிறைய ப்ரெஷஸ் இருக்கு. இப்போ வந்து இது எல்லாத்தையும் பற்றி பார்க்க வேணாம். இப்போதைக்கு சும்மா இந்த ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணி லைட்டாக வந்து ஒரு மாடல் மாதிரி ரெடி பண்ணிட்டு, ஸ்கல்ப்டிங்னா ஒன்றும் இல்லை, இந்த சைடில் இருக்க ப்ரெஷஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு கிளே மாடல் தான். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் கிளே எடுத்துக்கலாம். ஒரு கிளேவை வச்சு எப்படி வந்து வந்து களிமண்ணை வச்சு எப்படி மண்பானை செய்கிறாங்களோ அந்த மாதிரி ஒரு கிளே ஆர்ட்டெல்லாம் இருக்குல்ல, களிமண்ணால ஆர்ட் பண்ணுவாங்கல்ல, அதை பேசிக்கா வச்சுதான் இந்த ஸ்கல்ப்டிங்ன்றதே ஒரு ரன் ஆகும். ஸோ ஒரு கிளேலேருந்து நீங்க எப்படி ஒரு ஆப்ஜெக்டை வந்து ஒரு ரவுண்டா ஒரு கிளே இருக்குன்னா அதுல இருந்து நீங்க எப்படி வந்து ஒரு ஆப்ஜெக்டா மாத்துறீங்களோ அதை தான் வந்து நம்ம ஸ்கல்ப்டிங்ல பண்ணுவோம். ஓகேவா, ஈஸியா சொல்லிடலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் யூவி எடிட்டிங், டெக்ஸ்டர் பெயிண்ட். இது ரெண்டுமே ஷேடிங்கோட தான். இது மூணுமே வந்து ஒன்று தான். ஓகே, இப்போ ஷேடிங்ல வந்து நான் செஞ்சு காமிக்கிறேன். இப்போ ஸோ இது பாருங்க நார்மலா இருக்கா. இப்போ வந்து இந்த ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணிட்டு நியூ மெட்டீரியல் கொடுத்தீங்கன்னா ஒரு மெட்டீரியல் கிரியேட் ஆயிடும். ஸோ இதுல பேஸ் கலர்னு இருக்குல்ல, அதுல வந்து இப்போ ஒரு கலர் ஆட் பண்ணோம், ப்ளூ கலர். இது ப்ளூ கலர்லயே கிரியேட் பண்ணோம். ஆமா, ப்ளூ கலர்ல கிரியேட் பண்ணோம். ப்ளூ கலர் வச்சுட்டோமா, இப்போ வந்து இது ஒரு ப்ளூ கலர்ல ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி இருக்கா. இப்போ இதுல வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கலர் எல்லாம் ஆட் பண்ணணும். அதுக்காக ஒரு மெட்டீரியல் இன்னொன்று எடுத்து ஸோ அதுக்கு வந்து பிளாக் கலர் கொடுப்போம். ஸோ எடிட் மோடு போயிடலாம். டேப் அமைக்கிட்டு எடிட் மோட் போயிருக்கேன். இப்போ வந்து ஆப்ஜெக்ட் பிளேஸ் வந்து கிளிக் பண்றேன். இதெல்லாம் எப்படி பண்றதுன்றத அப்புறம் சொல்லலாம், ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து உங்களுக்கு சும்மா இதையெல்லாம் எப்படி யூஸ் பண்றதுன்றதுக்காக பண்ணி காட்டுறேன். ஸோ இதெல்லாம் எப்படி யூஸ் பண்றதுன்றதுக்காக சும்மா ஒரு சாம்பிள் காட்டுறேன். ஸோ இப்போ வந்து இதை வந்து ஒரு டீ மாதிரி ஷேப்புக்கு பாடியில வந்து கிரியேட் பண்ணும். ஸோ அதுக்காக ரெண்டு சைடும் வந்து கிளிக் பண்ணி அசைன் பண்ணிக்கிறேன் வேல்யூஸ். ஓகே, இப்போ வந்து பார்க்க ஒரு ஒரு இது கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் நல்லா இருக்கா, பார்க்க ஒரு கேரக்டர் மாதிரி இருக்கா. டீயே ஓகே, டீயோட வச்சுக்கலாம், கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கு. சரி, இந்த இடத்துல வந்து ஒரு கேமரா வச்சா எப்படி இருக்கும். இங்க ஆல்ரெடி ஒரு கேமரா இமேஜ் வந்து நான் என்னோட இன்னும் வேற ஒரு ப்ராஜெக்ட் ஐபோன் ப்ராஜெக்டுக்காக எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இதோட கேமரா வந்து நம்ம அதில் வச்சு பார்க்கலாம். ஓகேவா, ஸோ என்ன பண்றோம், இதுக்கு வந்து ஒரு புது மெட்டீரியல் ஆட் பண்ணிட்டு அதுல வந்து இமேஜ் ஆட் பண்ணிப்போம். டெக்ஸ்ட் ஷேர் பண்ணிட்டு பேஜ் டெக்ஸ்டர் இருக்கும். பண்ணல போயிட்டு ஒரு டெக்ஸ்டரை கொடுத்து வர இருக்கேன். ஐபோன் ப்ராஜெக்ட் தான் இப்போ வீடியோஸ்ல இருக்கு. ஐபோன் ப்ராஜெக்ட்ல இருந்து பாடி ஓகே எடுத்துட்டு இப்போ இதுக்கு கலர் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டேன். ஸோ இதை வந்து அசைன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டெக்ஸ்டரை மட்டும் கொடுத்துட்டா ஓகேவா. ஷேடிங் என்னன்னு தெரிஞ்சிச்சா. ஸோ ஒரு கேரக்டருக்கு வந்து நம்ம எப்படி வேணாலும் ஷேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கண்ணுக்கு மட்டும் நான் அந்த டெக்ஸ்டர் கொடுத்து வச்சிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து யூவி எடிட்டிங்ல அதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகேவா. Memes on the Reddit, 19-year-old. And I'll measure your PPs on the next episode of Blue Eye.